நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசக்கூடிய அரசியலை இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவினரோ திமுகவினரோ தமிழக வெற்றி கழகத்தினரோ யாராவது பேசியிருக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. யாருமே பேச கிடையாது. ஆனால் சீமான் அவர்களுடைய பேச்சை நக்கல் அடிக்கிறது தான் இவங்க இருக்காங்களே தவிர, இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தவிர, சீமான் என்ன பேச வருகிறார் அப்படின்னு சொல்லி காது கொடுத்து கேட்குறதே இல்லை. 2016 1% இருந்துச்சு, 2019 3% இருந்துச்சு, 2021 6% இருந்துச்சு, 2024 பாராளுமன்ற தேர்தலில் 8.22% நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்குது. தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியாலஜியில் தான் செந்தமிழன் சீமான் அவர் பயணிக்கிறாங்க. இன விடுதலை அப்படிங்கிறது தமிழர்களுடைய வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய அரசியலை கொண்டு போகிறார். மண் சார்ந்து பேசுகிறாரு, மலைகள் சார்ந்து பேசுகிறாரு, காடுகள் சார்ந்து பேசுகிறாரு. அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படியே எல்லா உயிர்களை பற்றியுமே பேசக்கூடிய ஒரு தமிழ் தேசிய பற்றாளர் அப்படின்னா செந்தமிழன் சீமான் தான். தமிழ்நாட்டில் இங்கே யார் வேணாலும் வாழலாம், ஆனால் ஆளக்கூடிய தகுதி ஒரு தமிழனுக்கே அப்படிங்கிற ஒரு கொள்கை கோட்பாடோடு தான் அவர் அரசியலையே மேற்கொள்கிறார். அதிமுக, திமுக, தமிழக வெற்றி கழகம் 3 கட்சியுமே பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரர்கள் கட்சி. அவர்களுடைய கட்சி அதிமுக திமுகவுடைய கட்சி நிதிகள் பார்த்தாலும் தெரியும். தமிழக வெற்றி கழகம் புதிதாக ஆரம்பிச்சிருந்தாலும் அவருடைய வருமானம் எல்லாருக்குமே தெரியும். செந்தமிழன் சீமான் அவர்கள் மரங்களை கட்டி பிடிக்கும் போது நக்கல் அடித்தாங்க, மலைகளுக்கு மாநாடு நடத்தும் போது நக்கல் அடித்தாங்க, மாடுகளுக்கு மாநாடு நடத்தும் போதும் நக்கல் அடித்தாங்க, கடலுக்கு மாநாடு நடத்தும் போதும் நக்கல் அடித்தாங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மக்கள் வாழ்வியலோடு சம்மந்தப்பட்ட ஒன்று அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் உணர்றதே கிடையாது. அதிமுக திமுக 2 கட்சிகளுமே ஆட்சிக்கு வர்றாங்க, இன்னும் மக்களுடைய அடிப்படை வசதி கூட இன்னும் பூர்த்தி செய்யாமல் தான் இருக்குது. அவங்க எப்படியாவது அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற நினைக்கிறாங்களே தவிர மக்களுடைய வாழ்க்கையை பற்றி அவங்க யோசிக்கிறதே கிடையாது. தரமான கல்வியை கொடுக்க அவங்களால முடியலை, நல்ல மருத்துவத்தை கொடுக்க முடியலை, கல்விக்கேற்ற வேலையை கொடுக்க முடியல, நல்ல குடி தண்ணீரை கொடுக்க முடியாத ஆட்சியை தான் செஞ்சுருக்கிறாங்க அதிமுக திமுகவும். புதிதாக வந்த தமிழக வெற்றி கழகம் நாங்கள் சாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி களத்தில் வந்தாங்க. அவங்க ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாமல் இன்றைக்கி தன்னை ரசித்த ரசிகர்களை வச்சு ஒரு தற்கொலை கூட்டத்துக்கு தலைவனாக தான் இன்றைக்கி விஜய் இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தமிழக மக்களுக்கு வந்துருச்சு. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, விஜயனுடைய பேச்சை கேட்குறதுக்கு அவங்களுடைய ரசிகர்கள் தயாராக இல்லை. விஜயை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ஒரு செல்ஃபி எடுக்கணும், அதை நம்ம சமூக வலைதளங்களில் போட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும், 4 பேர் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய அரசியல் இருக்குது. இங்கே மண் சார்ந்து பேசுகிறோம், இன்றைக்கி மண்ணை களவாடுறாங்க. மலை சார்ந்து பேசுகிறாரு, இன்றைக்கி மலைகளை உடைச்சி கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி காடுகள் சார்ந்து பேசுகிறாரு, காடுகளை அழித்து என்னென்னமோ செய்கிறாங்க. தற்சார்பு பொருளாதார நிலையை பற்றி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளராக இருக்கட்டும், அதிமுக திமுக 2 ஆட்சியாளராக இருக்கட்டும், தற்சார்பு பொருளாதார நிலையை பற்றி பேசுகிறதே கிடையாது. வெளி மாநிலங்களில் இருந்து இறக்குமதி செய்து மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்களே தவிர, நம்மளே உற்பத்தி பண்ணி நம்ம மக்களுக்கு கொடுத்தா என்ன அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க வரமாட்டேங்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவில் அதிகாரத்தில் இருக்கணும், நம்ம முதலமைச்சராக இருக்கணும், நம்ம அமைச்சர்களாக இருக்கணும், அதன் மூலம் இது பெருவாரியான பணங்களை நம்ம குடும்பத்துக்கு சேர்த்துக்கணும். இதுதான் அவங்களுடைய இது. பொதுவான ஒரு திட்டத்தை போடுவாங்க, இந்த மகளிர் உரிமை திட்டம் மாதிரி ஒன்று போடுவாங்க. புதுசாக அவங்களுடைய திட்டங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பெண்களுக்கு தான் இலவசம் சொன்னாங்க, இப்போ ஆண்களுக்கும் இலவசம்னாங்க. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி பேருந்தில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போக்குவரத்து துறைக்குன்னு செலவுகள் இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு வண்டிக்கு டயர் மாற்றுறதா இருக்கட்டும், டீசல் போடுறதா இருக்கட்டும், இது டிரைவர் கண்டக்டருக்கு அந்த சம்பளம் கொடுக்குறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நிதிகளை எங்கே எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட எந்த விதமான பதிலுமே இல்லை. தொடர்ந்து சீமான் அவர்கள் பேசுகிறது இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது ஒரு நாளைக்கு நம்ம ஆண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் தொடர்ந்து பேசுகிறார். ஏன்னா மக்கள் எல்லாருமே அவங்களது இன்னல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் கொலை கொள்ளை கற்பழிப்பு பெண்கள் மீதான வன்கொடுமைகள் நிறையா நடந்திருக்குது. அதை பட்டியலிட்டு கூட நம்மளால் சொல்லலாம். இதை மாற்றுறதுக்கு எனக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி தான் செந்தமிழன் சீமான் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில்
தமிழகத்தினுடைய அந்த உரிமைகளை எல்லாமே வந்து இது பாஜகவோட அடகு வச்சிருச்சு. தமிழகத்தை வந்து திரும்பவும் வந்து நீங்கள் அதிமுகவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா தமிழகம் ஒரு நல்ல ஒரு மாநிலமாக இருக்காது, தமிழர்களுக்கான ஒரு உரிமையை வந்து நிலைநாட்ட முடியாது, எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. புதிதாக யார் யாரெல்லாம் வர்றாங்களோ தமிழர்களுடைய உணர்வுகள் சம்பந்தமாகவும் அவருடைய வாழ்க்கை சம்பந்தமாகவும் எடுத்து பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை. அதற்காக எங்களுக்கு நீங்கள் வாக்களிங்க அப்படின்னு சொல்லி செந்தமிழன் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 234 தொகுதிகளையும் வந்து சுற்றுப்பயணம் செய்து இன்னைக்கு தேர்தலை சந்தித்து இன்னைக்கு 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்க போகிறாங்க. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே நினைக்கிறது, அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா செந்தமிழன் சீமான் இந்த தடவை சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா தமிழர்களுடைய நலன் சார்ந்து பேசக்கூடியவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீமான் மட்டும்தான். மற்றவங்களாம் நாங்கள் வந்து தமிழ் மொழிக்காக பாடுபட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அரசியலுக்காக அதை தமிழ் மொழியை பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர ஒரு தமிழ் மொழிக்காகவும் தமிழர்களுக்காகவும் ஒரு உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு மனிதராக வந்து இன்றைக்கி செந்தமிழன் சீமான் அவர் வந்து இருக்கிறாங்க. எனக்கு சாதி பார்க்காதீங்க, மதம் பார்க்காதீங்க, சாதி பார்த்து மதம் பார்த்து எனக்கு வந்து ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அது எனக்கு தீட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குடிக்கிறவன் யாராக இருந்தாலும் எனக்கு ஓட்டு போடாதேன்னு ஓப்பனாக வந்து பேசுகிறாங்க. அதிமுக திமுகனால பேசவே முடியாது. நல்ல கல்வியை கொடுக்குறேன், கல்விக்கேற்ற வேலையை கொடுக்குறேன், வேலைக்கேற்ற ஊதியத்தை கொடுக்குறேன், உங்களுடைய பொருளாதாரம் மேம்படையும் அப்படின்னு தான் செந்தமிழன் சீமான் அவர்கள் உறக்க வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி நல்ல இலவசமான ஒரு மருத்துவத்தை கொடுப்பேன் அப்படின்னு வந்து பேசுகிறாரு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையெல்லாம் இழுத்து மூடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இலவசங்களை அறவே வெறுக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படின்னா செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அதிமுகவும் இலவசத்தை அறிவித்து தான் வாக்கு சேகரிக்குது, திமுகவும் இலவசத்தை அறிவித்து தான் வாக்கு சேகரிக்குது. புதிதாக வந்த தமிழக வெற்றி கழகம் மாற்றும் சொல்லி வந்தவங்களும் இலவசத்தை அறிவித்து தான் வாக்குகளையே வந்து சேகரிக்கிறாங்க. அதிமுக திமுக இது திராவிட கட்சிகளாக இருந்தாலும் அதற்கு மாற்றும் சொன்ன தமிழக வெற்றி கழகமே ஒரு திராவிட கட்சியாக தான் இருக்குது. இங்கே திராவிட கட்சிகளுக்கும் தமிழ் தேசியத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை தான் இங்கே வந்து நடக்குது. தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வந்து எப்படின்னா கல் தோன்றி முன் தோன்ற காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த தமிழர்களுடைய இது வாழ்வியல் சம்பந்தப்பட்ட தமிழர்களுடைய அந்த பண்பாடு கலாச்சாரம் இதையெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னா சீமான் இந்த முறை சட்டசபைக்குள்ளே போகணும் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே வந்து விரும்புகிறாங்க. அந்த விருப்பம் வந்து மே 4ஆம் தேதி நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சீமானை யாருமே வந்து குறைத்து மதிப்பிடவே முடியாது. அவருடைய செல்வாக்கு குறைஞ்சிரும், விஜய் வந்ததுனால செல்வாக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பல விதமாக வந்து பேசினாலும் விஜயனுடைய வருகையினால் சீமான் அவர்களுடைய செல்வாக்கு உயர்மே தவிர குறைவதற்கான வாய்ப்பே வந்து கிடையாது. சீமான் இன்னைக்கு பொறுத்தளவில் ஒரு தமிழர்களுடைய அடையாளமாக வந்து இருக்கிறார். அவர் கையில் ஏந்திருக்கிற ஒரு கொடி பார்த்தீங்கன்னா புலிக்கொடி தான். அது மேதகு பிரபாகரன் அவர்கள் பயன்படுத்தின கொடி. தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸும் பிஜேபியும் முழுமையாக வந்து எதிர்க்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக இன்னைக்கு புதிதாக வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியும் வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணுறாரு, எதிர்க்கிறார். தமிழகத்துக்கும் தமிழ் தேசியத்துக்குமான ஒரு போராட்டம் தான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து நடக்குது. தமிழக மக்களுக்கான ஒரு பிரச்சனை, தமிழக மக்கள் ஒரு இடத்துல பாதிக்கப்படுறாங்க, ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல செந்தமிழன் சீமான் அவர்கள் போய் வந்து நிற்கிறாங்க. இப்போ சீமான் அவர்களை கண்டு இன்னைக்கு திராவிட கட்சிகள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சது. அவர் எடுத்திருக்கக்கூடிய அரசியல் வந்து அப்படி இந்த முறை சீமான் சட்டசபைக்குள்ளே போவார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.